ஒருத்தவங்களோட உணர்வை மதிக்கலனா கூட பரவாயில்ல, ஆனா அதை கொச்சப்படுத்தாம இருக்கலாம்ல. அவங்களோட பர்சனல் வாழ்க்கையில தலையிடுறதுக்கு உரிமை நம்ம யாருக்குமே கிடையாது. நீங்க எவ்வளவு சாதாரணமா பேசிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் காதலுங்கிறது அவன் நேசிக்கிற நபரை தாண்டி அந்த நபரோட இருந்த நாட்களையும் அந்த நபர் கொடுத்த ஞாபகங்களும் தான். சேர்ந்து வாழாம போயிட்டா வாழ்ந்த வாழ்க்கை பொய்யாயிடுமா? சந்தர்ப்ப சூழ்நிலையால எத்தனையோ பேர் இன்னைக்கு பிரிஞ்சு வாழ்றாங்க. அப்படி ஏதோ ஒரு காரணத்தால பாரதியும் இன்னைக்கு பிரிஞ்சு இருக்காங்க. ஆனா அந்த காதல் அப்படியே தான் இருக்கும். அவங்க கணவரோட வாழ்ந்த சந்தோஷமான நாட்கள் என்னைக்கும் மாறாதுல்ல. எது நடந்தாலும் பாரதிக்கு தானே நீங்க சப்போர்ட்டா பேசுவீங்க. நீங்க பேசுறத பார்த்தா மித்ரா ஏதோ வேணும்னே பண்ண மாதிரில பேசிட்டு இருக்கீங்க. இது தெரியாம நடந்த தப்பு. இதுக்கு எப்படி பாரதி இப்படி எல்லாம் பேசலாம்? என்ன பேசுறீங்க? தப்பு நடந்திருக்கு, அதனால பாதிக்கப்பட்டது பாரதி. அதுக்காக அவங்க கோவப்பட்டு பேசதான் செய்வாங்க. ஆதி, நடந்தது தப்புதான், நான் இல்லன்னு சொல்லல. இப்ப என்ன, அதுக்கு நான் பாரதி கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? சொல்லுங்க, நான் கேட்டுடுறேன். ஆனா தெரியாம நடந்த தப்புக்கு இவனை கோவப்பட்டு அடிச்சிருக்காளே, அதுக்கு என்ன பண்ண முடியும்? இவளும் தப்பு தானே பண்ணிருக்கா. அதனால நான் தெரியாம பண்ண தப்புக்கு இவகிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது. ஏச்சி, போது நிறுத்து. மன்னிப்புனா என்னன்னு தெரியாத உன்கிட்டலாம் நான் மன்னிப்பை எப்பவுமே எதிர்பார்க்க மாட்டேன். நான் ஆசையா என் கல்யாணத்தோட ஞாபகமா வச்சிருந்த என் புடவைய நீ எரிச்சிருக்க. அதை உன்னால திருப்பி கொடுக்க முடியுமா? பாரதி, நீ எதுக்கு தேவையில்லாம இவங்கிட்ட பேசிட்டு இருக்க? நீ என்ன பேசினாலும் அவங்க பண்ண தப்ப உணர போறதே இல்ல. அப்பா சாமி, முடியல. என்ன பண்ண போறீங்க மாப்பிள்ள? பாரதி, உங்களோட இழப்பு ஈடுகட்ட முடியாது. உங்க கல்யாண புடவைய எங்களால திருப்பி கொடுக்கவும் முடியாது. ஆனா அதுக்கு பிராயச்சித்தமா வீட்டுல சுமங்கலி பூஜை நடந்தா வீட்டுக்கு வர்ற கல்யாணமான பொண்ணுங்க எல்லாருக்கும் புடவை கொடுத்து அனுப்புவாங்க. புருஷன் நல்லா இருக்கணும்னு அந்த புடவை எல்லாரும் பெருசா மதிப்பாங்க. மித்ரா பண்ண தப்புக்கு பரிகாரமா நான் ஒண்ணு பண்றேன். உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டா, ஒரு வெல்விஷரா நானே ஒரு புடவைய உங்க கல்யாண நாள் அன்னைக்கு எடுத்து தரேன். நீங்க அதை மறுக்காம வாங்கிக்கணும். அடிச்சார் பாரு அண்ணன், ஒரே பால்ல 6 4 2 அடிச்சுட்டாரே. அப்படி போட அறிவாள. ஆதி, என்ன பேசுறீங்க? நீங்க எதுக்கு இப்ப பாரதிக்கு புடவை எடுத்து தரணும்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். காசு கொடுத்தா பாரதியே வாங்கிப்பாங்க. மித்ரா, திரும்ப திரும்ப நீ அதே தப்பதான் பண்ற. இது காசு சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. ஏன் இப்ப பாரதியால வேற ஒரு புடவை வாங்கிக்க முடியாதா? புரிஞ்சுக்கோ, எல்லாருக்கும் ஒரு எமோஷன் இருக்கு. நீ சொன்ன மாதிரியே இது தெரியாம நடந்த தப்பு தான். ஆனா தப்பு தப்பு தானே. பாரதிக்கு நானே என் கையால புடவை எடுத்து கொடுக்க போறேன். பாரதி, நம்ம கடைக்கு போறோம். உங்களுக்கு எந்த புடவை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. அது எவ்வளவு விலையா இருந்தாலும் சரி, நான் எடுத்து தரேன். என்ன இருந்தாலும் அது உங்க கல்யாண புடவைக்கு ஈடாகாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் என் மன திருப்திக்காக இதை நீங்க கண்டிப்பா ஏத்துக்கணும் பாரதி. ஆதி, ஏன் ஆதி இப்படி பண்றீங்க? இதெல்லாம் கொஞ்சம் கூட எனக்கு சரியாவே படல. யார் என்ன சொன்னாலும் சரி, நான் என் முடிவை மாத்திக்க போறதில்ல. இந்த விஷயத்துக்கு இதை தவிர வேற எதுவுமே சொல்யூஷனா வராது. பாரதி, மற்றவங்களை விடுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நந்தினி, எனக்கு என்னவோ நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப தப்பா இருக்கு. நீ இத வேணும்னு பண்ணியா, இல்ல நிஜமாவே நீ கோவில்ல பார்த்த சாமியாரு இந்த மாதிரி பரிகாரம் பண்ண சொல்லி உங்ககிட்ட சொன்னாரா? உண்மையை சொல்லு.
ஐயோ பாட்டி, என்ன பாட்டி என் மேல சந்தேகப்படுற மாதிரி கேக்குறீங்க? சாமியார் சொல்லிதான் இப்படி ஒரு பரிகாரம் இருக்கிறதே எனக்கு தெரியும். ஆனா இப்படி ஒரு பிரச்சனை வரும் தெரிஞ்சிருந்தா இதை நான் கண்டிப்பா சொல்லிருக்கவே மாட்டேன். நந்தினி, அதுவும் சரிதான். ஆனாலும் என்னமோ தப்பா இருக்கு. அதனாலதான் கேட்டேன். என்ன பாட்டி நீங்களே இப்படி கேக்குறீங்க? இது ஏதோ தெரியாம நடந்துருச்சு பாட்டி. இங்க பாருங்க, நான் உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. மித்ரா, முக்கியமா உனக்கு தான் சொல்றேன். பாரதியை இந்த வீட்டை விட்டு துரத்துறது நம்ம வேலை கிடையாது. மித்ரா ஆதிய கல்யாணம் பண்றதுதான் நமக்கு முக்கியமான வேலை. ஆதி மனசுல இடம் பிடிச்சு சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அவர் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழற வழிய பாரு. அதுக்காக தான் நாங்க அங்கே இருந்து வந்திருக்கோம். பாரதியை ஏதாவது பண்றேன்னு சொல்லி போய் ஆதி மனசுல ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணிடாத. உனக்கு இதுக்கு மேல சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். புரிஞ்சு சூதானமா நடந்துக்க சொல்லிட்டேன், அவ்வளவுதான். சொல்லுங்க. என்ன மித்ரா இப்படி ஆயிடுச்சு? பாட்டி வேற சந்தேகப்பட்டு பேசிட்டு போறாங்க. நம்ம அவ கல்யாண புடவையை எரிச்சு அவளை பழி வாங்கலான்னு பார்த்தா அவ அந்த ஆதியோட குடும்பமா புடவை வாங்கறதுக்கு போயிட்டா. இதெல்லாம் எங்க போய் முடியும்னே தெரியல. நானும் சொல்லணும்னு தான் இருந்தேன். இத இப்படியே விடக்கூடாது. ஆமா, நீ என் கூட வா. எங்க? வா வா. பாரதி, இப்போ எதுக்கு விலையெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எந்த புடவை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, அதையே வாங்கிக்கலாம். சரிங்க சார். தமிழ், அம்மா இங்க புடவை பார்க்கட்டும். நாம போய் உனக்கும் ஆதித்யாவுக்கும் ட்ரெஸ் பார்க்கலாமா? வேணாம்ப்பா, எங்களுக்கு எதுவும் வேணாம். நீங்க எங்க கூட வந்ததே சந்தோஷமா இருக்குப்பா. இதுல டார்க் கலர்ஸ் இருக்கா? தவகளா, ஆதித்யாவை தூங்க வச்சிட்டியா? ஆமாண்ணே, அவன் தான் கடைக்கு வரணும் குதிச்சிட்டு இருந்தான். திடீர்னு பார்த்தா தூக்கம் வந்து அழுகுறான். அதான் தூங்க வச்சுட்டு வந்துட்டேன். டேய், என்னடா அது கையில? இதுவாண்ணே, எப்படியும் பொம்பளைங்க புடவை எடுக்க நாள் கணக்கு ஆகுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதான் கடைக்கு போய் பிஸ்கெட்டு, பழம், ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். வேற ஏதாவது காட்டுங்க. கொஞ்சம் பிரைட் கலரா காட்டுங்க. இது தமிழுக்கு, இது எனக்கு. சாப்பிடு. பாரதி, எந்த புடவை பிடிச்சிருக்குன்னு சொல்லு. அதான் பாட்டி பாத்துட்டு இருக்கேன்.